ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நான் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 மீட்டர் லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். கையாலே நம்ம அயன் பண்ணி விட்டுட்டா அது அயன் பண்ண மாதிரி இருக்கும், மடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டு தான். ஹைட்டு கீழேருந்து நம்ம எந்த அளவு வருதோ ஹைட்டு, அவங்க உடம்பு அவங்களுடைய ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைட்டு மார்க் பண்ணுறோம், மார்பு சுற்றளவு. அதே மாதிரி இங்கேருந்து மார்பு சுற்றளவு எவ்வளோ, ஏன்னா பாக்ஸ் போடுறதுக்கு மார்க் பண்ணுறோமா, மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போது அங்கே நம்ம கட் பண்ணும்போது ஈடுந்தத்தமாக இருக்கும். அது நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக நான் அந்த மார்க் பண்ணல, இங்கேருந்து இங்கே நான் செக் பண்ணி பார்ப்பேன். மேலேருந்து அந்த மார்க் பண்ணுற இடம் கரெக்டாக வருதா, இப்போ 3 வருதா, 4 வருதா, அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 4 வருதா, அப்போனா நம்ம மார்க் பண்ணது கரெக்டுன்னலாம். இல்லைனா வந்து நம்ம அங்கே ஈடுந்தத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து அளவு சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் நான் செக் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போடுவேன். கையால் போடாதீங்க, ஸ்கேல் எடுத்து போடுங்க, அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்டு, அப்புறம் ஷோல்டர் நார்மலாகவே எல்லாருக்குமே 2.5 இன்ச்சு வரும் ஃப்ரண்ட்டில். இது நம்ம வைக்கிற அளவு தான். இதுக்கப்புறம் வைக்கிற அளவு வந்து அவங்களுடைய ப்ளவுஸ், அவங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் அளவோ அவங்க அளவு 2 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 2.5 இன்ச்சு வைக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட்டு, மேலே இருக்கிற போர்ஷன் ஃப்ரண்ட்டு, பேக்கில் இருக்கிற போர்ஷன் பேக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தான் அளவு எடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக் எவ்வளவோ அதை மார்க் பண்ண போகிறோம். 6 அவங்களுக்கு 6. அப்படியே அந்த துணியை மேலே தூக்கிட்டு பேக் நெக் எவ்வளவோ அப்படியே பேக் துணியில் வந்து நம்ம அதை மார்க் பண்ண போகிறோம். 8 மார்க் பண்ணியாச்சா? ஈஸியாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் 2 ஷோல்டர் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் வந்து நம்ம வந்து இது டேப்பு வச்சு ஷேப் அளவு எவ்வளோ வருதோ 12 மார்க் பண்ணுறோமா. இப்போ நம்ம 12 இங்கே மார்க் பண்ணால் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து 12 நம்ம வச்சோன்னா அதை விட 1 இன்ச்சு மேலே நம்ம கூட்டிக்கணும். இப்போ 12னா 11 மேலே தூக்கி நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி கார்னர்லேயும் இங்கே மார்க் பண்ணோம்ல 11, அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து அது மார்க் பண்ணல, அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு கோடு போடுறோம். அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு, கழுத்து வரைஞ்சிக்கலாம். கழுத்து ஒன்றும் ஈஸி தாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம ஜே போடுறோம்ல அதே மாதிரியே வரைஞ்சா போதும். இல்லைனா பாக்ஸ், உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட வரையலாம். அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு, இது மோஸ்ட்லி 5.5 வரும், ரொம்ப ரேராக 5.25 இல்லை 5.25 அந்த மாதிரி தான் வரும். 5.5. அதே மாதிரி அங்கேயும் 5.5 மார்க் பண்ணுறோம். இங்கே நம்ம செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இந்த 2 இதுக்கும் நான் செக் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்குமா நான் செக் பண்ணுவேன். அங்கேயும் மார்க் பண்ணேன். இங்கே என்னென்னா எப்போவுமே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுமான்னு டவுட்டாக இருக்கும். அதனால் நான் செக் பண்ணுவேன், எப்போவுமே நான் செக் பண்ணுவேன் கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து நம்ம 5.5 வச்சு வந்து பார்த்திங்களா, அங்கேருந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து
ஒரு இது மார்க் பண்ணணும். 5.5 வச்சா 1.5 இன்ச்சு, 5.25 வச்சா 1.25 இன்ச்சு. இப்போ வந்து இது உங்கள் கர்வ் வரைய தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டிங்கன்னா அந்த வளைவு அழகாக வரும். இப்போ 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த புள்ளியில் கரெக்டாக வந்து அந்த புள்ளிக்கு மேலே வரா மாதிரி கரெக்டாக ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ கட் பண்ணணும். ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தாங்க இருக்காம்மா. நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டில், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். இதுதான் விஷயமே. இப்போ நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, ஏன்னா நம்ம அது ஸ்லீவுக்கு கட் பண்ணணும். அதனால் அங்கே விட்டுட்டு ஆம்கோல் வரைஞ்சோம்ல அதில் நம்ம கட் பண்ணிட்டு போடுறோம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். அது ஸ்லீவுக்கு நம்மளுக்கு. இங்கே கட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடக்கூடாது, அங்கே கொஞ்சம் நாச்சு வச்சுக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து மொத்தமாக எடுத்து கட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நான் நிறைய டைம் ஒரு பிகினராக இருக்கும்போது நான் ரொம்ப அப்படி தான் கட் பண்ணிவிடுவேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறது, பார்த்து கட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற துணியை மட்டும் தூக்கி நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம், அப்புறம் ஷேப்பு. நான் கற்றுக்கிற புதுசுலலாம் 2த்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிவிடுவேங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறது, எப்போவுமே துணி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். கீழே துணி எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கட் பண்ணணும். எதுக்கு நம்ம இது வந்து ஆம்கோல் அளவு. எதுக்கு கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு கூட இல்லை, ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம கட் பண்ணுறோன்னா, நம்ம ஆம்கோல் அளவு வந்து லூஸாக இருக்கும், ஆம்கோல் அண்டை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் கட் பண்ணுறோம். ஸ்லீவ்லேயும் கொஞ்சம் கட் பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது வந்து பேக் போர்ஷன். ஒன்றும் இல்லைங்க, நான் சாக் பீஸை தர்றேங்க. இப்படி தாங்க பண்ணிவிடுவேன். எங்கன்னா சாக் பீஸை வச்சுட்டு தேடிட்டு இருப்பேன். இப்போ நம்ம அன்றைக்கி மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு இது வந்து நீங்கள் கொஞ்சம் வளைச்சா மாதிரி, நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சோம் அந்த மாதிரி வரைய தேவையில்ல. இது வந்து கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி, கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்க ப்ராடாக வரையலாம். இதையும் நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஒன்று உள்ளே இருக்கும், ஒன்று வெளியில் இருக்கும். நம்ம கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ அவங்க அளவு எவ்வளோ அதை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ளவுஸ் இருக்குல்ல, அவங்க ப்ளவுஸ் ஸ்லீவை வந்து நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு ஷோல்டர் கட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவ் அதை கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். இது ஏன் எக்ஸ்ட்ரா வருதுன்னா, அவங்க வந்து கை வந்து பெருசாக கேட்டாங்க. இது வந்து சின்னதாக இருக்குது, அவங்க வந்து ஸ்லீவ் கொஞ்சம் பெருசாக கேட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் 1 இன்ச்சு தான் வரும். நீங்கள் எதுவும் நீங்கள் என்னடா இது இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவங்க ஸ்லீவ் வந்து பெருசாக கேட்டிருந்தாங்க, அதனால். ஸ்லீவ் அப்படி வச்சு ஆம்கோல் அளவு வருதில்ல, அந்த இடத்துல ஒரு டாட் வைக்கிறோம். அங்கே வந்து ஒரு கோவ் வரைகிறோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் களவு எடுக்கிற மாதிரி இருந்தால், இப்போ இங்கே நம்ம 7 வச்சோன்னா இங்கே 7 வச்சு 7 2.5 இன்ச்சு கம்மி பண்ணி வரணும். கம்மி பண்ணி வந்தால் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும். அங்கே மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு அளவு
அது அவங்க தைச்சது வந்து சரியில்லை. அதனால் இது வந்து நான் இப்போ அளவு எடுத்தேன். ஏன்னா நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எடுப்பேன். அது ரொம்ப ஆம்கோல் அளவு ரொம்ப கீழே இருக்குது. அதனால தான் நான் அளவு எடுத்தேன். இப்போ நம்ம இங்கே 7 வச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 7 வச்சு பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம வைக்கும்போது 7னா 2.5 இன்ச்சு கம்மி பண்ணி 5.5 இன்ச்சு அந்த மாதிரி வரணும். 5 இன்ச்சு சாரி கட் பண்ணிடும். கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 துணி நம்ம மேலே துணி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம ஆம்கோல் கட் பண்ணோன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கேயும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுறோம். அது கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு டாட். அதுக்கப்புறம் லைனிங் சாரீ ப்ளவுஸ் துணி எடுக்கிறோம். 2 இது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 2 கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, 2 பார்டர் கொடுத்தா மாதிரி இருக்கும்ல, அதை 2ஆக நம்ம மடிச்சுக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். கரெக்டாக மடித்து வைக்கிறோம். இப்போ ஸ்லீவ் வச்சு அது மேலே வைக்கிறோம். இவங்க டிசைன் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, அதனால் நான் நடுவில் வந்து அதை கட் பண்ணியிருக்கேன். துணி எப்போவுமே வந்து லைனிங் வச்சிங்கன்னா லைனிங்கை விட கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஈடுந்தத்தமாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக லைனிங் துணி போட்டு லைனாக கட் பண்ணிங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுங்கள் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் துணி. இப்போ மார்க் பண்ணாலும் அதை அப்படியே திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு இது பேக் நெக்கு கட் பண்ணும்போது அதே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோல்டர் இருக்க பக்கம் தான் நம்ம கட் பண்ணணும். பேக் நெக்கு ஃபோல்டர் நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கரெக்டாக வச்சு கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி கூட வைக்கலாம். இந்த இடம் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெக் நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கை வச்சு நம்ம பிடிச்சின்னு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணலாம். ஆம்கோல் அளவு சேர்த்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராவே கட் பண்ணலாம். நெக்குக்கு மட்டும் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும், மற்றதுக்கெல்லாம் துணி வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். அப்புறம் அதை மடித்து வச்சிடும். அப்படியே கட் பண்ண துணியை அப்படியே வச்சு ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஆம்கோல் அளவு துணி இல்லைனாலும் துணி இது வந்து பெருசாக இருக்குது, அதனால் கீழே கூட நம்ம எப்படி வேணாலும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி கம்மியாக இருந்ததுன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டாலும் அந்த மாதிரி தான் போடணும். இப்போ துணி இருக்கிறதுனால எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி நிறையவே இருக்குது. துணி எப்போவுமே லைனிங் விட்டு ப்ளவுஸ் துணி எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்டி துணி இந்த இடத்துல கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணோம். கீழே எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணுறோம், கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கொக்கிக்கு கட் பண்ணுறோம்ல, கொக்கிக்கு சொல்லியிருந்தால கொக்கிப்பட்டி ஐப்பட்டி. கொக்கிப்பட்டி இதுவே போதும்.
அப்புறம் ஐப்பட்டி 2 துணி எடுத்து அதை விட இப்போ நம்ம கொக்கி பட்டிக்கு 2 இன்ச்சு வச்சோன்னா ஐப்பட்டிக்கு 3 இன்ச்சு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 துணியை சேர்த்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம் துணிங்களை. பேக் நம்ம ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணோமா, ஃபஸ்ட்டு பேக் வச்சுட்டு அப்புறம் வந்து கொக்கி பட்டி கட் பண்ணாலும் அது, அப்புறம் ஃப்ரண்ட் நெக், அப்புறம் ஸ்லீவ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த 2 பட்டி. எப்போவுமே நம்ம கட் பண்ணுறது பெரிய விஷயம், இந்த மாதிரி தச்சு மடித்து வைக்கணும். அதுதான்